reflect higher plan, bridging ancient spiritual insight with modern science. அதே தான் இன்னைக்கு வாழ்னால அதே ancient science தான். பட் என்ன இக்காலத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டைலிஷா மாத்திக்கிறோம், அவ்வளவுதான். அந்த காலத்துல உயிரே உறவே அழகே ஆற உயிரே பேரமுதே இப்படி சொன்னீங்க, இந்த இடத்துல மச்சான் மச்சி அவ்வளவுதான். அன்பு ஒண்ணுதான், வார்த்தை மட்டும் வேற வேற. இணக்கம், அன்பு, அட்டாச்மெண்ட் ஒண்ணுதான். எப்படினாலும் வார்த்தைகள் மாறினாலும் உள்ளர்த்தம் ஒன்றை மட்டும் தான் போதிக்கிறது. எம்ப்ரேஸ் விஸ்டம் அண்ட் டிட்டாச்மெண்ட் அப்படின்னா என்ன? ஞானத்திற்காக முயற்சி பண்ணுங்க, ஞானம் தான் சொத்து, அதை அடையிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டிட்டாச்மெண்ட், வைராகியம். அப்படின்னா என்ன? உங்க பொண்டாட்டி, உங்க புள்ள, உங்க புருஷன், உங்க சொந்தக்காரன் எவனும் உங்க கூட கடைசியில வரமாட்டான். இந்த புரிதல் வரணும். சாரி டு சே திஸ், இதுதான் உண்மை. எனக்கே ஒரு மிகப்பெரிய சுயநலம் இருக்கு, சீக்கிரம் இறைவனிடம் போய் சரணாகதி ஆகணும்னு இருக்கு. நானே ஒரு மிகப்பெரிய சுயநலத்தை வச்சுட்டு தான் ஓடிட்டு இருக்கேன். மற்றவங்களாம் அப்புறம் எந்த சுயநலத்தை வச்சுட்டு ஓடுவாங்க? நெக்ஸ்ட், மெடிடேட் அண்ட் அலைன் வித் காஸ்மிக் எனர்ஜிஸ். எங்க போனாலும் எந்த ஜீவ சமாதி, கோவிலுக்கு போறது போங்க வேணான்னு சொல்லல, அதிகமா ஜீவ சமாதிக்கு போங்க. ஏன்னா கோவில்ல இல்லாததை விட பல லட்சம் மடங்கு சக்தி ஜீவ சமாதியில தான் இருக்கிறது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், எலவேட் ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் அண்ட் பர்சனல் என்லைட்மெண்ட். நீங்க போனீங்கன்னாவே அதுவா வேலை நடக்கும், வேற ஒன்றும் பண்ண வேணாம். நான் என்ன கேட்கறேன்னா, உங்க உடம்பை எரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எரிமலை குழம்புக்கு உள்ள போயிட்டு நீங்க ஏதாவது எடுத்து அப்பிக்கணுமா, இல்லை அதுவே எரிஞ்சிருமா? அவ்வளவுதான். நீங்க முருகனை நினைங்க, ஞானெல்லாம் தானா வந்துடும், வேற ஒன்றும் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், லிவ் வித் பர்பஸ். இந்த வார்த்தையை மட்டும் கொஞ்சம் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஒரு பர்பஸ் இல்லை, தெரியாம எழுதிட்டாங்க. தேர் இஸ் நோ பர்பஸ். இந்த உலகத்துல பர்பஸ்ன்னு ஏதாவது ஒன்று இருக்கா? ஒரே பர்பஸ் தான், இறைவனை பார்க்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பர்பஸ்க்காக பயணம் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. தர்மத்தில் வாழுங்க, பர்பஸ் ஆட்டோமேட்டிக்காக ரீச் ஆயிரும். கிளியர்? நெக்ஸ்ட், லிவ் வித் கம்பேஷன். இதை எடுத்துக்கலாம். கருணையுடன் வாழ், தனிப்பெரும் கருணையாக வாழ். ஏன்? கடவுள் கருணையின் ரூபமாகத்தான் இருக்கிறார். நீ கருணையாக இல்லை என்றால் நீ ஒருபோதும் கடவுளாக முடியாது. இது கிளியரா இருக்கா இல்லையா? நீங்க கடவுள் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. கடவுளினுடைய குணம் என்ன? கொடுத்து உதவுவது, எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுப்பது. உங்களுக்கு அந்த எண்ணம் இல்லைன்னா நீங்க எப்படி கடவுள் ஆவீங்க? கடவுள் தன்மை அறிந்து அம்மையமாதல். முதல்ல கடவுள் என்ன தன்மையில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே தன்மைக்கு நாம் ஆக வேண்டும். ஃபைனல், லிவ் வித் பர்பஸ் அண்ட் கம்பேஷன், கான்ட்ரிபியூட் டு a harmonious and enlightened world. அப்படின்னு என்ன பரம்பொருள் ஃபவுண்டேஷன் டொனேஷன் பண்ணுங்கன்னு போட்டிருக்காங்களா? சொல்லிட்டா தான் பண்ணிடுவீங்களா? மொத்த சொத்தையும் கொண்டு வந்து எழுதி வச்சிருவீங்களா என்ன? உங்களை சார்ந்த ஏரியால உங்களை சார்ந்தவர்களுக்கு உங்களால் முடிந்த, உங்கள் கைகளால் இல்லை உங்க குடும்பத்தார் மூலியமாக சம்பாதித்த சொத்தை செலவு செய்யணும். ஏன் செய்யணும்லாம் கேட்காதீங்க, அப்புறம் மேலே வச்சு செஞ்சுருவாங்க. பார்த்ததுனால தான் சொல்றேன். இதை வெளிப்படையா இன்னைக்கு இவ்வளோ நாள் இதை இவ்வளோ வெளிப்படையா சொல்லலை. இன்னைக்கு சத்தியமிட்டு சொல்கிறேன், கண்ணால பார்த்துட்டேன். கண்ணால பார்த்ததுனால தான் சொல்றேன். ஒரு மண்ணாங்கட்டி இல்லை, மேலே போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. இது ஒரு வாழ்க்கையே இல்லை. இந்த பொருளுக்காக, நம்பருக்காக, பணத்துக்காக, கலர் பேப்பருக்காக, மரக்கூழினால் செய்யப்பட்ட கிளாசிக் கலர் பேப்பர் இஸ் கால்டு சோ கால்டு கரன்சி. புரியுதா உங்களுக்கு? இதுக்கு மேலே எப்படி கேவலமாக சொல்கிறதுன்னு தெரில. பணம் நமக்கும் வேணும், ஆனால் அந்த பணத்தினுடைய தன்மை எப்போ புனிதமாகும்னா, எந்த விஷயத்திற்காக பயன்படுத்துகிறீர்களோ அப்போதான் அந்த பணம் குவாலிட்டியாகுது. இப்போ இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? ஒன்றே ஒன்று தான். என்ன? எல்லாரையும் லவ் பண்ணுங்க, அவ்வளோதான். இவ்வளோ நேரம் பேசினது என்ன? இவ்வளோ நேரம் என்ன பேசினேன்? நீ இத்தனை ஞாபகம் வச்சுக்க வேணாம், சிம்பிளாக சொல்லிடுறேன். எல்லாரையும் லவ் பண்ணுங்க. ஒவ்வொரு டோரா தானா துற, ஒன்றும் பண்ண வேணாம். சாவியை தேட வேணாம், போய் ஹோல் கண்டுபிடிச்சி உள்ள போய் ஒன்றும் பண்ண வேணாம். நீங்க என்ன பண்ணணும்? எல்லாரையும் தன் உயிர் போல நேசிங்க. ஒவ்வொரு டோரா ஓப்பன் ஆகும். ட்ரஸ்ட் மீ, இது ஒன்று தான் வழி. இதை விட்டா வேற வழி இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. மெடிடேஷன் பண்ணவங்களையும் பார்த்துருக்கேன், யோக பயிற்சி பண்றவங்களையும் பார்த்துருக்கேன். வெறும் தவம் மட்டும் செய்பவர்களுக்கு ஆணவம் வந்து விடுகிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே பவர்ஸ் வந்துடுது. பவர்ஸ் வந்தோடனே சில பல விஷயத்த பண்ண முடியுது. ஒரு சில பேரோட வாழ்க்கையை எளிமையாக ஈஸியாக மாற்ற முடியுது. ஆனால் பிரச்சனை என்னன்னா, அகங்காரம் கூட சேர்ந்து வந்துடுது. கருணை இல்லாமல் வெறும் தவத்தில் செல்லும் போது பல மகான்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். டோன்ட் எவர் டூ தட் மிஸ்டேக். தவம் பண்ணும்போது கருணையும் சேர்த்துட்டு டிராவல் பண்ணுங்க, தப்பிச்சிருவீங்க. இதைத்தான் சிம்பிளா சொன்னாங்க. தானமும் தவமும் யார் செய்வாராயின் வானவர் நாடது வழி திறக்குமே. அப்படின்னா என்ன? தானமும் தவமும் எவன் ஒருத்தன் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கிறானோ அவன் இந்த உலகத்திலிருந்து கடந்து பிசிக்கல் ரியாலிட்டியை தாண்டி அதர் டைமென்ஷன்ஸ்க்கு போயிடுறான். இல்லை என்றால் உங்களால் ஒருபோதும் போக முடியாது. இவ்வளவு